கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் உபாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தில், மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆமேன். இஸ்ரேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பு சில சட்ட திட்டங்கள், ஒழுங்குகள், நியாய பிரமாணங்களை தந்து இவைகளின்படி நடவுங்கள், மீறும் பட்சத்தில் ஆசீர்வாதங்கள் பலிக்காமல் சாபங்கள் தானாகவே வந்துவிடும் என்று உள்ளது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை வாசிக்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தந்த மனப்பூர்வமான ஆசீர்வாதங்களும் தேவன் அளித்த கட்டளைகளை மீறும் பட்சத்தில் இதே 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் சாபங்களும் வரும் என்று தேவனே வாக்குறுதி அளித்து விட்டார். அது மட்டுமல்ல, முதல் மனிதன் ஆதாம் ஏவாளுக்கும் தேவன் தோட்டத்தில் விதித்ததான இதே நிலைதான். விளக்கப்பட்ட கனி வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாப மரணம், தானாகவே சாகவே சாவா என்றார். அதாவது அன்று முதல் இன்று வரை ஒரு கண்டிஷன் பெயரில்தான் ஆசீர்வாதங்களை தருகிறார் தேவன். அதை இன்னும் அநேகர் புரியாமல், தேவன் எனக்கு மட்டும் ஏன் சோதனை, கஷ்டங்கள், வியாதிகளை தந்தார் என்று தேவனையே கேள்வி கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். இவை அனைத்திற்கும் காரணம் தேவனும் அல்ல, சாத்தானும் அல்ல, நாம் தான் கட்டளைகளை மீறி முன் வந்து இவைகளை ஏற்றுக்கொள்கிறோம். தேவ சத்தத்திற்கு, தேவ கற்பனைகளுக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் பலிக்கும் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலும், அவைகளை மீறும் பட்சத்தில் அதன் மறுபகுதி சாபங்கள் வரும் என்றும் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் சொன்ன பிறகும் கூட யாரையும் நீங்கள் குறை பேசி தெரியவே வேண்டாம். இந்த சாப மரணத்தை மீட்கும் பொருளாகத்தான் தேவன் தமது ஒரே பேரான குமாரனை இவ்வுலகத்திற்கு தந்தார். சாபமாக கிறிஸ்து இயேசு பலியானார் நமக்காக. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மரத்திலே தூக்கிலிடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். பரிசுத்த வேத வசனத்தின்படி கிறிஸ்து நமக்காக இந்த கொடிய சபிக்கப்பட்டதான சாப மரணத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காகவே பலியாகி மீண்டும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து விட்டார். மனிதனுக்காக சாபமாகி மரித்த கடவுள் யாருமே இல்லையே, உயிர் தெழுந்த கடவுளும் யாருமே இல்லையே. இந்த மாபெரும் ரட்சிப்பை பெற்ற நாம் பாக்கியசாலிகள், பாக்கியவான்கள். ஆமேன். God bless you.